கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே ரயில் விபத்தில் உயிரிழந்த சாருமதி மற்றும் செழியன் ஆகியோரின் உடல்கள் உடற்கூராய்வுக்கு பிறகு வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கதறி அழுது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், அங்குள்ள நிலை என்ன, கள நிலவரம்? ஜெயஸ்ரீ, கடலூர்ல இந்த செம்மங்குத்து என்று காலை ஏற்பட்ட ரயில் விபத்தில் உயிரிழந்த சாருமதி மற்றும் அவரது தம்பியான செழியனின் 20 உடலும் அவர்களது சொந்த ஊரான குள்ளஞ்சாவடி அருகே உள்ள சின்ன காட்டுக்காக என்ற கிராமத்துக்கு சற்று முன் அந்த 20 உடலும் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் 20 அக்கால் தம்பி இருவரும் உயிரிழந்ததுல இந்த சோகத்துல பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த குடும்பத்திற்கு 2 பேர், ஒரு குடும்பத்தில் 2 பேர் தான் அந்த பெற்றோர்களும் 2 குழந்தைகள் தான், பெண் குழந்தை ஒன்றும் ஆண் குழந்தை ஒன்றும் தான் இருக்கு. இவர்கள் இருவருமே விபத்துல உயிரிழந்ததுனால குடும்பமே இப்ப தற்சமயம் அந்த பகுதியில சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. இந்த ரயில் விபத்துல சிகிச்சைக்கு அதாவது சம்பவ இடத்திலே உயிரிழந்த சாருமதியும் சரி, இந்த உயர் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மருத்துவமனைக்கு சென்ற ஸ்ரீனம் உயிரிழந்ததும் பெற்றோர்களிடையே உறவினர்களிடம் பெருத்த சோகத்தை ஏற்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் அமைச்சர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில அந்த குழந்தைகளின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துறாங்க. இந்நிலையில அவரது சின்னக்காட்டு சாலை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்களுக்கு அனைத்து மக்களுமே இப்ப அந்த வீடுக்கு முன்னாடி நின்று அழுத வண்ணமே இருக்கிறாங்க. அந்த காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் சற்று நேரத்துல தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அந்த உயிரிழந்த சிறுவர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளார். மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சியருடன் வருவதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதனால அந்த பகுதியில பாத்தீங்கன்னா கிராமம் முழுவதுமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியுது. ஜெயஸ், விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.